நிறைய தடவை சொன்னதுதான் இன்னைக்கும் சில விஷயங்கள் நம்ம திருப்பி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்துல நம்ம இந்து இதுல. நமஸ்காரம் மேம், உங்களை பார்க்க முடியலையே. வீடியோ ஆன் பண்ணிருக்கேனேமா. வீடியோ வரல மேடம். இப்போ வந்துச்சு. ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம சனாதன தர்மத்துல அவ எல்லா விஷயமும் நம்மளுடைய தர்மத்துல எப்படி எப்படி செய்யணுங்கிறத கிளியரா சொல்லியிருக்கான்னு நம்ம நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நாம எப்படி இருக்கணும், நம்மளுடைய எல்டர்ஸ் கிட்டக்க நம்ம எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம பசங்க கிட்டக்க, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவா கிட்டக்க, அப்புறம் ரொம்ப கஷ்ட ஜீவனம் பண்றவா கிட்டக்க, புழு பூச்சிகள்கிட்ட, பறவைகள், அனிமகள், மிருகங்கள், இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி நம்மளுடைய தர்மத்துல நம்ம அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு இருக்கு. காத்தால நம்மளுடைய பூஜை இதெல்லாம் முடிச்சதும் பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த தானியங்கள்லாம் புடைக்கிறோம், கொஞ்சம் ஏதாவது பருப்பு அரிசி இது ஏதாவது கொஞ்சம் சரியா இல்லைன்னாக்கா அதை அப்படி எடுத்து வைப்போம். அதை போட்டோம்னாக்க நம்மளுக்கு என்ன சொல்றது, இந்த இன்செக்ட்ஸ் சொல்ல இல்லையா, சின்ன சின்ன புழு பூச்சிகள், அப்புறம் எறும்பு, இதெல்லாம் சாப்பிடறதுக்கு அது உபகாரமா இருக்கும். ஸோ இப்படி அதே போல அந்த நாள்ல எல்லாம் ராத்திரியில இந்த வீட்டு வாசல்ல கொஞ்சோண்டு அந்த மீண்டு கொஞ்சம் சாதத்தையோ இதையோ கொஞ்சம் வைப்பா. மீண்டதுன்னு இல்ல, ஒரு பிடி வைப்பா. ஏன்னா அந்த ரோட்ல அங்கங்க போயிட்டு இருக்கிற நாய் பூனை ஏதாவது சாப்பிடட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப சோ கால்டு மீதி பேர்லாம் அவ ரிலிஜன்ல தான் அஹிம்சா இத பத்தி இருக்காக்கும், வீதி ஜீவகாருண்யம் பத்தி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப சொல்ற. ஆனா நம்மளதுல ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நித்தியப்படி பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தோடையும் நம்ம இப்படி ஒன்றி வாழறதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. இன்ஃபேக்ட் எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், இதெல்லாம் கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தூங்குறத பத்தின்றதுனால ஒரு சின்ன ஒரு இது விஷயம் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் இப்போ இந்த லேட் நைட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதுவாயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தா நம்ம இதுல சொல்லியிருக்கு, ராத்திரி 11 மணில இருந்து விடிய காத்தால 3 மணி வரைக்கும் நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கணுமா. அந்த டைம்ல ஏன் டீப் ஸ்லீப்ல இருக்கணும்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் அந்த டைம்ல there is a secretion happening. அந்த செக்ரீஷன் என்ன பண்ணும்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு and it will create the rejuvenating the new cells. சோ அதுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து, அதுக்கு வேணுங்கிற ஊட்டத்தை கொடுத்து புது செல்கள் எல்லாம் நம்மளுக்கு உடம்புல உற்பத்தி பண்ற நேரமாகுது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளது வேண்டாததுகளை ரிமூவ் பண்றதுக்கான நேரம். சோ அந்த டீப் ஸ்லீப்ல இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சோ இத கூட அதனாலதான் அந்த நாள்ல முன்னாடி ரொம்ப கிளாஸுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரோமம் கண்ணுல தெரியலனாக்கா நம்ம லௌகீகத்துல இருக்கக்கூடாது, பகவத் சங்கல்பத்துலதான் இருக்கணும். அந்த அளவுக்கு சோ இருட்டினதுக்கு அப்புறம் வெளியே லௌகீக வேலைகள்லாம் செய்யக்கூடாது. எல்லாரும் வீட்டுல இருந்துட்டு they'll have to அனன்ய பகவத் சிந்தனையிலையும் சத்சங்கத்திலயுமா வீட்டுல பொழுது கழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இதுல வச்சிருந்திருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் அப்ப 11 மணிக்கு நம்ம அதுல டீப் ஸ்லீப்ல இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்குள்ள நம்ம படுத்துட்டோம். படுத்தாதான் நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படி இப்படின்னு நம்ம ஒரு அட்லீஸ்ட் பிஃபோர் 10 நம்மளுக்கு அப்படி தூக்க ஆரம்பிக்கும். சோ தட் 11 o'clock டீப் ஸ்லீப். சோ அந்த அளவுக்கு ஹெல்த் அண்ட் ஹேபிட்ஸ் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இட் வாஸ் கேரிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீயிங், லிவிங் பீயிங்ஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தா. அதுல பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு பண்ற பாவங்களை தொலைக்கிறதுக்கும்
நம்ம உடம்ப வந்து ஏதாவது ஒரு எயில்மெண்ட் இருந்தது, ஒரு உடம்பு இருந்ததுனாக்க அத வந்து அன்னன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு கூட ரொம்ப சிம்பிளான விஷயம் வச்சுருந்தா இந்த பஞ்சாங்க படனம் அப்படின்னு உண்டு. சோ அதாவது அந்த பஞ்சாங்கத்தை வந்து அன்னைக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு தட் இஸ் பஞ்ச அங்கம் அப்படிங்கிறது அந்த பஞ்சாங்கம்னு வந்திருக்கு. அதாவது 5 எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்மள வந்து ஒரு நாளைக்கு வந்து வெவ்வேறு விஷயங்கள் மூலமா வந்து நம்ம அது ஆஸ்பிஷியஸ் நேரமா இன்ஆஸ்பிஷியஸ் நேரமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிக்கிறதுக்காக அது வந்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த 5 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இப்ப திதி நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். நம்ம முன்னாடியே சொல்லிருக்கேன், வந்து 15 நாட்கள் வந்து அந்த வெவ்வேறு திதி அமாவாசையில ஆரம்பிச்சு வர்றது. அதே போல பௌர்ணமியில ஆரம்பிச்சா மறுபடியும் உங்களுக்கு அமாவாசையில வந்து முடியும். சோ இப்படி அந்த 15 நாட்கள் திதிங்கிறது. வாரம்ங்கிறது நாள்கள் இல்லையா, 7 நாட்கள் வாரத்துல இருக்கிறது அந்த நாள்கள். நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரம் யோகம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அதுலயும் 27 யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்களும் வந்து என்னன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஏற்றாப்படி மாறும். அடுத்தது கரணம். கரணம் அப்படிங்கிறது வந்து இந்த திதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய பாதின்னு சொல்லிக்கலாம். அதுதான் கரணம் அப்படின்னு. 11 கரணங்கள் இருக்கு. சோ இது சின்ன விஷயம்தான். இது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமா அது வரும். அத நம்ம வந்து சொல்றதுனாலயே, அது அன்னைக்கு என்னங்கிறத நம்ம சொல்றதுனாலயே நமக்கு பல நன்மைகள் இருக்கு. இப்போ திதி சொன்னேன் இல்லையா, இப்போ திதியில வந்து நம்ம இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு அந்த பஞ்சாங்க படனத்துல படிப்பா. இந்த வருஷம் இந்த மாசம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன, இது என்ன வாரம், அதாவது என்ன டே, அப்புறம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம், எத்தனை மணி வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்கு, அப்புறம் இன்னைக்கு என்ன யோகம், அப்புறம் இன்னைக்கு என்ன கரணம் அப்படிங்கறது வந்து நித்தியப்படி வந்து படிக்கிறது. பெரியவா கிட்ட காத்தால வந்து பஞ்சாங்க படனம் படிக்கிறதுங்கிறதே ஒரு வழக்கமா இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம திதி, இன்னைய திதி என்னன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் அது என்ன ஒரு ஏகாதசி, சதுர்தசி, திரையோதசி அப்படின்னு ஒரு திருவண்டு ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது அதை உச்சரிக்கிறோம். அந்த உச்சரிக்கிறதுனால நமக்கு என்னன்னா தனம், வெல்த் நம்மளுக்கு கிடைக்கிறதா. அந்த திருவண்டு செகண்ட்ல சொல்றதுனால பாருங்க, அன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தனம் கிடைக்கிற பிராப்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது வாரம், அதாவது என்னென்ன கிழமை அப்படின்னு சொல்றோம். அது வந்து நம்ம ஆயுச வந்து கொஞ்சம் நீட்டிக்குமா. எல்லாருக்கும் வந்து நிறைய நாளைக்கு நம்ம அவளோட இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், கல்யாணத்தை பார்க்கணும், உத்தியோகத்துக்கு போறதை பார்க்கணும், வந்து பெரிய படிப்பு படிக்கிறத பார்க்கணும், இப்படி பல ஆசைகள் அவளுக்கு இருக்கும் இல்லையா. சோ அந்த ஆயுஷ் பலத்தை நீட்டிக்கிறதுக்கு இந்த கிழமையோட பேரை நம்ம வாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோமவாரம், புதவாரம், அப்படி குருவாரம் எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வாரத்தோடைய அந்த பேரை உச்சரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது நட்சத்திரம். சோ அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அது வந்து அந்த நட்சத்திரத்தோட பேரை நம்ம உச்சரிக்கிறச்சே நம்மளுடைய பாவம் போயிடுறதாம். வெறும்னு எல்லாம் நீங்க பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்றது வந்து ஒரு 15 செகண்ட்ல வந்து ஒரு பேரை சொல்ல போறோம். ஆனா என்ன பலன் பாருங்க அதுக்கு. அதே போல யோகம் வந்து நம்மளுடைய உடம்பு நோய்களை வந்து குணப்படுத்தலாம். இந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்க அத சொல்ற அந்த உச்சரிப்புனாலேயே நம்மளுடைய உடம்பு உபாதைகள்லாம் போயிடுறதாம். கடைசி அந்த கரணம் வந்து நம்ம செயலுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். சோ சின்ன 5 விஷயங்கள்னால நம்ம லைஃப்ல வந்து எத்தனை நித்தியப்படி வந்து நம்மளுக்கு ஒரு அப்கிரேடேஷனுக்கு வந்து ஒரு நல்ல விதமா இருக்கு பாருங்க. அதனால இந்த பஞ்சாங்க படனம்ங்கிறது எல்லாருமே வந்து ஒரு வழக்கமா வச்சுண்டு அன்னைக்கு நித்தியப்படி காத்தால எழுந்து சுவாமிகிட்ட விளக்கை ஏற்றிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த 5 விஷயங்கள் பஞ்சாங்க படனத்துல, அது என்ன மாசம், இது இப்போ கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சாச்சு, சோ எத்தனை நாள், இன்னைக்கு 3 நாள் 4 நாள் ஆயிருக்குங்கிறத சொல்லி இந்த வருஷத்தை சொல்லிட்டு இந்த 5 விஷயங்களை நம்ம பகவத் சன்னிதானத்துல நம்ம ஒரு தடவை சொல்றதுனால இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது.
இதே நேரத்துல நான் வந்து இன்னொன்னும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டா போராது, உங்க ஃபேமிலியில இருக்கிறவாளுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் யூடியூப்ல வர்றத இந்த 10 நிமிஷம் பார்க்கட்டும். அவ சம்ஸ்கிருதம் படிக்கிறாளோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல இதுக்குன்னு நம்ம டெடிகேட் பண்றத, அந்த நல்ல விஷயங்களை அவளும் தெரிஞ்சுண்டு அவளுக்கு தெரிஞ்சவாளுக்கும் சொல்லட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப வந்து நம்ம நித்தியப்படி பண்ணின்ற பல விஷயங்கள் விட்டு போயிடுத்து, பல சத்து விஷயங்கள் விட்டு போயிடுத்து. பல பேருக்கு வந்து அது அதனுடைய தாற்பயமும் தெரியாம போயிட்டு இருக்கு. அதனால பெரியவா ரொம்ப இதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய வந்து அவர் வந்து தெய்வத்தின் குரல்ல பார்த்தேன்னா அப்படி வந்து அடிச்சுட்டு இருக்கார். பாவம் வந்து இப்ப வரைக்கும் அது வந்து இட் இஸ் சோ ரெலவென்ட். அது அந்த அளவுக்கு அவர் அப்பவே வந்து எல்லார்ட்டையும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். அதனால இது மாதிரி விட்டு போன விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் வந்து மேல மேல எடுத்து சொல்லி நம்மளுடைய சனாதன தர்மத்துல இருக்கிற அத்தனை சத்து விஷயங்களையும் மறுபடியும் எல்லா மனுஷாலும் வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நானும் ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். எல்லாரும் அதுக்கு பிரயத்தனப்படுங்க. இப்போ இன்னைக்கு அந்த நோட்ஸ் நேற்றுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன், அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கறத பத்தி. இப்ப நம்ம இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த நீங்க பார்த்தீங்கன்னாக்க லட் லகாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில சமயம் வந்து அந்த எக்ஸசைஸ்ல கூட போட்டிருப்பா, அந்த பில்லப்ஸ்ல எல்லாம் வந்திருக்கே. சோ லட் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ். சோ இத்தனை நாள் நம்ம பார்த்தது எல்லாமே பிரசன்ட் டென்ஸோடது. அடுத்து இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ். இது ஆக்சுவலா வந்து அடுத்த பாடத்துலதான் வரப்போறது. ஆனா இப்போ இது புது விஷயம். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்க ஒவ்வொரு வீக்கெண்ட் நம்ம கொஞ்சம் இதை அசை போட்டாக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு அதை எடுக்கணும்னு பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரலா இப்ப நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஒண்ணுதான். ஆனா இப்போ சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் 3 பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. சோ பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் லங் அப்படின்னு அதுக்கு சொல்லுவா. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ரிமோட் பாஸ்ட், அதாவது எப்பவோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் நடந்ததுன்னு சொல்றது, அது லிட் அப்படின்னு. அயூரிஸ்ட் பாஸ்ட், அதாவது சிம்பிள் பாஸ்ட், கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது, அது வந்து லுங். சோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த டேபுலர் காலம்ல கொடுத்திருக்கேன். இது சும்மா ஒரு நாலேஜுக்காக. பட் ஜென்ரலா இப்ப வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறது அப்படின்னாக்க இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட், அதாவது இன்னைக்கு நடந்தது இன்னும் இப்போ நடந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா அது. பட் அது ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா முன்ன மாதிரி பண்ணல. எனிதிங் பாஸ்ட், இப்ப கொஞ்சம் முன்னாடி நடந்ததுன்னா அது பாஸ்ட் இல்லையா. சோ அந்த அளவுக்கு வந்து யூசேஜ்ல வந்து இருக்கு அந்த மாதிரி. சோ இட் இஸ் கால்ட் லங். எப்படி வந்து லட் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸோ லங் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். அதுதான் வந்து இப்போ உபயோகத்துல இருக்கு. சோ இப்ப வந்து அது பாத்தீங்கன்னாக்க செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு அந்த ஒரு டேபுலேஷன் கொடுத்திருப்பேன். எப்படி வந்து நம்ம லட்ல வந்து தி தஹ அந்தி சி கஹ க நீ பஹ மஹ பரஸ்மை பத்தியில பார்த்தோம். அதே போல ஆத்மனே பத்தியில தே இதே அந்தே சே இதே துவே இ பஹே மஹே அப்படின்னுட்டு பரஸ்மை பத்தியில நம்ம ஆத்மனே பத்தியில நம்ம பிரசன்ட் டென்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா. அதாவது தாத்துவோட நம்ம ஆட் பண்றது. சோ அந்த பிரதம புருஷாக்கு ஒண்ணு, மத்தியம புருஷாக்கு, உத்தம புருஷாக்கு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு இப்ப பாஸ்ட் டென்ஸ்லயும் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாக்கு கீழே ஹாஃப் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னாக்க அது ஹாஃபா உச்சரிக்கிறது. அப்போ தகாரா அப்படின்னு சொல்லணும். சோ தகாரா தாம் அன், எப்படி அங்க வந்து தீ தக அந்தி இருந்ததோ இங்க தகாரா தாம் அன். அடுத்தது சஹ அப்படின்னு விசர்க்கம் அப்படின்றதுக்காக இப்ப சகாரா அப்படின்னு சொல்லணும். சோ அதுல விசர்க்கம். அப்ப என்னன்னாக்கா அந்த தாத்துவுக்கு பக்கத்துல விசர்க்கம் மாத்திரம் போடுவோம். அதுக்காக அதை குறிக்கிறது. எங்க சீங்கிறதுக்கு பதிலா இங்க வந்து வெறும் விசர்க்கம் மாத்திரம் அந்த தாத்துவோட நம்ம ஆட் பண்ணுவோம். அடுத்தது தம் த. உத்தம புருஷால வந்து அம், அதாவது அங்க மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மீ அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்புறம் வஹ
மக இருக்கும். அதுக்கு அம் ப ம, அந்த விசர்க்கம் இது ரெண்டுத்துலயும் கிடையாது. ஈக்கு பதிலா ம அம் அம்னு வருது. சோ இப்போ இது பரஸ்மை பத்தியோட. பக்கத்துல உங்களுக்கு இருக்கிற டேபுலேஷன்ல ஆத்மநேபதியில எப்படி தே இத்தே அந்தே பிரசன்ட் டென்ஸ்னா இங்க த இதாம் அந்த. சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு கொஞ்சம் அதே மாதிரியே தான் வந்துட்டு தாஹா இதாம் துவம் இ, அதுலயும் ஈ தான். பஹி மஹி, அதுல வஹே மஹே, இதுல பஹி மஹி. சோ இப்ப இது வந்து பேசிக். இந்த டேபுலேஷன் நீங்க தனியா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஷீட்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் லட்லகாரான்னு போட்டு பரஸ்மைபதி ஆத்மநேபதி ஒரு டேபுலேஷன், கீழே லங் அப்படின்னு போட்டுக்கோங்க பாஸ்ட் டென்ஸ் எழுதிட்டு, அதே போல பரஸ்மைபதிக்கு ஆத்மநேபதி. சோ எப்பவும் வந்து அந்த ஷீட் வந்து அந்த தாத்துவோட நீங்க வச்சுட்டே இருந்தேன்னாதான் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க வந்து அதுக்கு என்ன டென்ஸ் அப்படிங்கிறச்சு உங்களுக்கு எந்த மத்திய புருஷா எந்த புருஷான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திஸ் ஹேஸ் டு பி டன். ஏன்னா நீங்க ஏன்னா இப்போ அதுலயும் ஒரு வருது இதுலயும் வருதுங்கிறச்சு இப்பதான் நம்ம வந்து ஒரு மாதிரி பரஸ்மை பத்தியில அந்த 9 ஃபார்ம்ஸ் கொஞ்சம் மனசு அத்துப்படி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இப்ப ஆத்மநேபதி படிச்சோம். சோ இப்ப வந்து இதுல வரைச்சு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பரஸ்மை பத்திய நல்லா படிச்சுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் நிறைய யூசேஜ்ல வரும். அதனால அதை ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது தி ஆக்மெண்ட் ஆகமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதாவது என்னன்னா எப்படி நம்ம தாத்துல சில பிரிஃபிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இப்ப நம்ம மேல இருக்கிற டேபுலேஷன் வந்து தாத்துவுக்கு எண்டுல கொடுக்கறது. எவ்ரி தாத்து எண்டுல அது போட்டேன்னா ஃபர்ஸ்ட் பிஃபோர் தி தாத்து அகாரா அப்படிங்கிறது வந்து முன்னால வரும். அதான் ஆகமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. அது அடிஷ்னலா அதை ஆட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். சோ அதுக்குதான் உங்களுக்கு கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க பூ அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் இந்த அஸ்தி பூ பவதி அப்படின்னு. சோ டு பி இஸ் அப்படிங்கிற இதுல வரும். அப்போ பூங்கிறது டெரிவேட்டிவ் என்ன பவ. சோ இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த பிரதம புருஷா ஏகவச்சனம் மாத்திரம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி எப்படி நம்ம தீ நிறைய பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பட்டத்தி பச்சத்தி பத்தத்தி அப்படின்னு சொல்லிட்டு சோ தட் கன்வீனியன்ஸுக்காக அந்த மாதிரி இப்பவும் வந்து அந்த ஏகவச்சனத்தோட பாஸ்ட் டென்ஸ் பிரதம புருஷால இருக்கிறத மாத்திரம் இப்ப நம்ம யூசேஜ்ல பார்த்துட்டு வருவோம். சோ அப்ப என்ன பவ அப்படிங்கறதோட அந்த தகார ஆட் பண்ணா பவத்னு வரணும். அதுக்கு முன்னாடி ஆகமாங்கிறதுனால அ அப்படிங்கறது அகார ஆட் பண்றதுனால அபவத். அப்போ வாஸ் வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த சென்ஸ்ல வர்றதுக்கு அபவத் அப்படின்னு வரும். அடுத்தது இப்போ முத் அப்படிங்கிறது தாத்து. சோ டு பி கிளாட் அது வந்து மோத அப்படின்னு டெரிவேட்டிவா வருது. அப்போ அதோட தக்கார ஆட் பண்ணா மோதத், முன்னாடி அ ஆட் பண்ணா அமோதத் அப்படின்னாக்க வாஸ் கிளாட் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நிறுத். நிறுத் தாத்து முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். டு டான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அது வந்து நிருத்ய அப்படின்னு டிரைவ் ஆகுது. அதுக்கு அ அப்படி முன்னாடி சேர்க்கணும், தகாரா சேர்த்தா அ நிருத்யத். சோ டான்ஸ்டு அப்படின்ற அர்த்தம் வரும். அடுத்தது சூ, இது முதல் தரம் நீங்க கத்துக்கிற இந்த தாத்து. டு ப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். சூய அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். அப்போ சூயத் தகாரா சேர்க்கறச்சே முன்னாடி அ சேர்த்தோம்னா அசூயத் அப்படின்னா ப்ரொடியூஸ்டு. அடுத்தது ஜுஷ், டு என்ஜாய் அப்படின்னு அர்த்தம் வருது. சோ அ சேர்த்தா ஜுஷ வரும், தகாரா சேர்த்தா அஜுஷத், என்ஜாய்டு அர்த்தம். லிக் நம்ம முதல்லயே பார்த்த தாத்து தான், டு ரைட் அப்படின்னு தெரியும். லிக்க இஸ் த டெரிவேட்டிவ். அ முன்னாடி சேர்க்கிறோம், தகாரா சேர்க்கிறோம், அலிகத் அப்படின்னாக்க he wrote, she wrote அப்படின்னு அந்த சென்ஸ்ல வரும். விஷ் தாத்து டு என்டர் அப்படின்னு அர்த்தம். அ முன்னாடி சேர்த்து விஷ டெரிவேட்டிவோட தகாரா சேர்த்தா அவிஷத், என்டர்ட். அடுத்தது சூர், இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிற தாத்து.
டு ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம். சோரைய அது கொஞ்சம் ஓவர் ரேட்டிங் ஆயிருக்கும். சோரைய அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். சோ முன்னால சேர்க்கணும், தகாரா சேர்த்தா அச்சோரையத் அப்படின்னாக்க ஸ்டோல் திருடிட்டா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வரும். இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தேன்னாக்க ப்ரிஃபிக்ஸ் நம்ம சில தாத்துஸ் பார்க்கிறோம் இல்லையா, பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும்போது எப்படி நீங்க இந்த ஆகமா அது ஆங்கிறது எப்படி சேர்ப்பேள் அப்படின்னாக்க எப்போ வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். இந்த முன்னால என்ன இருந்தாலும் சரி தாத்துவுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் அந்த ஆங்கிறது சேரணும். ஓகே, சோ அதுக்கு ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது அதுக்கும் முன்னாடி வச்சுக்கணும். சோ ப்ரிஃபிக்ஸ் வந்திருந்ததுன்னாக்க நம்ம நிறைய இந்த வார்த்தைகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் லெசன்கள்ல. சோ அது எல்லாத்துலயுமே ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கோங்க, தாத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிஃபோர் தி தாத்து யூ ஷுட் ஆட் அகாரா. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க, அனு பிளஸ் பூ அதே தாத்து தான். அப்போ இந்த பூங்கிறது பவன்னு வரும். அப்போ பவாக்கு முன்னால ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், உகாரா பிளஸ் அகாரா வர்றச்சே இன்வ அன்பன்னு ஆயிடுறது. ஓகே, சோ அந்த தகார அன்ப பவத் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நிர் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் கம் தாத்து. சோ கம்ங்கிறது கச்சன் ஆகும். சோ நிர் ப்ரிஃபிக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். அந்த கச்சக்கு முன்னால சேர்க்கிறோம். அப்போ அண்ட் தக்காரா பின்னால வரும். அப்போ இருங்கிறது சேர்க்கச்ச ரான் ஆயிடுறது. சோ நிர கச்சத். அடுத்தது பிர இஸ் த ப்ரிஃபிக்ஸ் விஷ். பிரவிஷதி எல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா பிர தனியா ப்ரிஃபிக்ஸ வச்சுட்டு விஷங்கிறது விஷன்னு வரும். அந்த விஷ டெரிவேட்டிவ்க்கு முன்னாலதான் சேர்க்கணும். அண்ட் தகாரா சேர்த்தா பிர பிளஸ் பிரான் ஆயிடுறது. சோ பிராவிஷத். அடுத்தது பிரதி பிளஸ் பத். சோ பத்துங்கிறது நம்மளுக்கு தெரியும், பத்தங்கிறது டெரிவேட்டிவ். சோ பிரதி பிளஸ் சேர்த்து பத்த இஸ் த டெரிவேட்டிவ் போட்டுட்டு அதோட தக்காரா சேர்த்தாக்க இந்த இடத்துல இந்த பிரதி பிளஸ் வர்றச்சே எப்படி இந்த முதல் தடவை அனு பிளஸ் வரும்போது இன்ப அப்படின்னு ஆச்சோ அந்த மாதிரி இது பிரத்ய அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் இந்த நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னப்ப சந்தி ரூல்ஸ், அதாவது ஜாயினிங் போது there are some rules for that. ஸோ அது அந்த ரொம்ப டீட்டெயில் இருக்கும். அது பின்னால நம்ம லேட்டர் லெசன்ல வரும்போது அந்த டீட்டெயில்ஸ் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு when they are joining changes ஆகும், அது இந்த மாதிரி சேஞ்ச் வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம மனசுல வச்சுப்போம். ஏன்னா ரொம்ப டீப்பா போனோம்னாக்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதுல எல்லாம் நம்ம குழம்பிடுவோம். அதனால அனு பிளஸ் வர்றச்சு அந்த இடத்துல அன்பன் ஆயிடுறது. அதே மாதிரி பிரதி பிளஸ் வர்றச்சு பிரத்ய அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இங்க கீழே உங்களுக்கு ரெண்டும் நான் கொடுத்திருக்கிறது அஸ்தாத்துவோட பிரசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பிரசன்ட் டென்ஸ் அஸ்தி ஸ்தஹ சந்தி, அசி ஸ்தஹ ஸ்த, அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ. இது பிரசன்ட் டென்ஸ் முன்னாடி நம்ம எழுதி வச்சிருக்கோம். கீழே இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதே அஸ்தாத்து. சோ ஆசீத், அஸ்தாம், ஆசன், ஆசீஹி. நான் விசர்க்கம்னு சொல்லியிருக்கேன். அஸ்தம், அஸ்த, ஆஸ்ம, ஆசம், ஆஸ்வ, ஆஸ்ம. இதெல்லாம் நம்ம எப்படி டேபிள்ஸ் 2 2s are 4, 2 3s are 6 இருக்கோ, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இது வேற நம்மளுக்கு ஒன்னும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. சோ ஆஸ் சச் இதை நம்ம கூட எழுதி வச்சுண்டு எப்படி நான் அந்த டேப்லர் காலம் சொன்னேனோ அந்த மாதிரி இந்த அஸ்தாத்து, ஏன்னா இந்த மாதிரி 1-2 சேஞ்சஸ் இருக்கிறதுனால அது கீழேயே வச்சுண்டு அதை அப்பப்ப நம்ம கிளான்ஸ் பண்ணி தான் மனசுல எடுத்துக்கணும். அண்ட்
யூ நீட் நாட் ஃபீல் என்னடா நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணுமா நம்மளுக்கு மனப்பாடம் ஆகலையா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் வேண்டாம். ஏன்னா we are not school children because it's not the என்ன சொல்றது, அதாவது ஏஜ் ஃபேக்டருக்காக சொல்லல, ஈவன் தி மெமரி கெப்பாசிட்டி அண்ட் தி நம்மளது வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு இல்லையா, டிஸ்ட்ரப்ஷன் ஆகி தானே நம்ம எஜுகேஷன் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வி கெட் பேக். ஸோ குட் அட்லீஸ்ட் வி ஹவ் காட் பேக் டு ஸ்டடி. அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு ஸ்கூல்ல படிக்கிறச்சு இதே நம்ம படிச்சிருந்தோம்னாக்க அப்படி எப்படி இன்னைக்கு வந்து டீச்சர் சொல்லி கொடுத்தா மறுநாளைக்கு 4 பேஜ்ல இருக்கிற விபக்தி கூட நம்ம டப்ப 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 விட்டுடுவோம். அந்த கெப்பாசிட்டி அந்த டைம்ல இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இட் ஹாஸ் டு பி ரெஃபர்ட், நத்திங் ராங் அபவுட் இட், கீப் இட் ஆஸ் அ அதனால தான் நான் முதல்ல இருந்து உங்களுக்கு ரெக்கனரா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பார்த்தா 1.3ல வந்து சப்போஸ் இப்போ ஒரு ப்ரிஃபிக்ஸுக்கு பதிலா 2 ப்ரிஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்றது, மறுபடியும் சில பேர் கன்ஃபியூஷன் வரலாம் இல்லையா, அதனால. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தேன் அதுலயும் அதே ரூல் தான், எங்கேயுமே வந்து இட் இஸ் ஒன்லி பிஃபோர் தி தாத்து. இப்போ வந்து அபி பிளஸ் நீ பிளஸ் விஷ் இஸ் த தாத்து. அப்போ விஷயங்கிறது விஷான் ஆகும். இப்போ விஷயங்கிறதுக்கு முன்னாலதான் அந்த அப்படிங்கிறது சேர்க்கணும். So abhi plus ni plus a plus visha. So takara seta abhinya vishat. So and ni plus a முதல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி. So அந்த ba and ya வர்றது, so நீ வர்றச்சியும் இன்னு யான்றது சேஞ்ச் ஆகுது. So abhi அப்படியே இருக்கு, நீ plus a வரும்போது ய அப்படின்னுட்டு half nakara அண்ட் யாங்கிறது அது சேர்ந்துக்கிறது சந்தி ரூல்ல. சோ விஷத்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உப பிளஸ் ஆ பிளஸ் கம் தாத்து. அப்போ வந்து கம் நம்ம எப்பவுமே தெரியும் கச்சன்னு டெரிவ் ஆகும். சோ அதுக்கு முன்னாடிதான் அந்த ஆகமா அகாராவை சேர்க்கணும். அப்போ உப்பாவும் வரும் ஆவும் வரும். அதுக்கு அப்புறமா எழுதிட்டு தாத்துவோட டெரிவேட்டிவ் எழுதி தக்கார எழுதச்சு உப்பா. ஏன்னா உப்பா பிளஸ் ஆ வரைச்சு உப்பா வந்துடும். அந்த இன்னொரு ஆ அப்போ அதுக்கு வேல்யூ பெருசா அதுக்கு சேஞ்சஸ் வராது. சோ உப்பா கச்சத். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்ல இதுல அதே மாதிரியே கொடுத்திருக்கு, ரொம்ப அந்த டீடைல்ஸ் வேணுங்கிறது இல்ல. கீழே உங்களுக்கு பார்த்தேன்னா ஒவ்வொரு தாத்துக்கும் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ. ஹோப் யூ ஆல் ஹேவ் த பேப்பர் அந்த இது வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நீ தாத்து நம்ம பார்த்தோம், டு லீட் டு கேரி அப்படின்றெல்லாம் வரும். அது அந்த 3 ஃபார்ம்ஸ், அனயத் அனயதாம் அனயன் அனயஹ அனயதம் அனயத அனயம் அனயாவ அனயாம. சோ 9 ஃபார்ம்ஸ் இருக்கு. இதே போல நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன்னா துஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தாத்து இருக்கு. நம்ம அது துஷ் தாத்து படிச்சிருக்கோம், டு பி ப்ளீஸ்ட், டு பி சாட்டிஸ்ஃபைட். துஷ்ய அப்படின்னு டெரிவேட்டிவ். சோ அதுஷ்யத் அதுஷ்யதாம் அதுஷ்யன் அதுஷ்யஹ அதுஷ்யதம் அதுஷ்யத அதுஷ்யம் அதுஷ்யாவ அதுஷ்யாம. அடுத்தது ஷிப். இப்போ நீங்க இத பக்கத்துல அந்த பிராக்கெட்ல சில நம்பர்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, சோ அதெல்லாம் வந்து லைக் ஐ செட் அந்த சந்தி இதுல எல்லாம் ரூல்ஸுக்கு அது ஒரு எந்தெந்த குரூப்ல வருங்கிறதுக்காக அது இருக்கிறது. யூ நீட் நாட் பாதர் அபவுட் தோஸ் நம்பர்ஸ். ஓகே. இப்போ ஷிப், ஷிப்ங்கிறது ஷிப்பான்னு டெரிவ் ஆகும், டு த்ரோங்கிற மீனிங். சோ அக்ஷிபத் அக்ஷிபதாம் அக்ஷிபன் அக்ஷிபஹ அக்ஷிபதம் அக்ஷிபத அக்ஷிபம் அக்ஷிபாவ அக்ஷிபாப. இப்போ அதே போல துல், டு வேய் அப்படின்னு அர்த்தம். தோல்ய அப்படிங்கிறது வந்து டெரிவேட்டிவ். அப்போ அதோலயத் அதோலயதாம் அதோலயன் அதோலயஹ அதோலயதம்
அதோலயத, அதோலயம், அதோலயாவ, அதோலயாம. இப்ப கீழே அதே போல எப்படி உங்களுக்கு அஸ் தாத்து செப்பரேட் ஒரு ஃபார்ம் அப்படின்னு இருக்கோ, கிரு தாத்து. அந்த கிருங்கிறது வந்து அதுக்கும் வந்து இந்த கர அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய டெரிவேட்டிவ். சோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த 9 ஃபார்ம்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுதான் உங்களுக்கு இங்க கீழே நான் வந்து கொடுத்திருக்கிறது. அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி வரும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வரும். பிரசன்ட் டென்ஸ் அந்த கீதா அந்தி தான், பட் அந்த கிருங்கிறது வந்து கரன்னு தான் எல்லா இடத்துலயும் வரும்னு இல்ல, அதனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கரோதி, குருதஹ, குர்வந்தி, கரோஷி, குருதஹ, குருத, கரோமி, குர்வஹ, குர்மஹ. இது வந்து பிரசன்ட் டென்ஸுக்கு வருது. பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா அகரோத், அகுருதாம், அகுர்வன், அகரோஹ, அகுருதம், அகுருத, அகரவம், அகுர்வ, அகுர்ம. சோ எல்லாம் படிச்சு இது கிடைச்ச உடனே ஆஹா இவ்வளவா அப்படின்னு ஒரு 2 தடவை படிச்சு பார்த்தேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது பழகிடும். இன்னும் இதை இன்னும் நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம இந்த லெசன்ஸ்ல நிறைய தாத்துஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து அழகா அந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா, பிரதம புருஷால 3 ஃபார்ம்ஸ், ஏன்னா நிறைய அதனுடைய யூசேஜஸ் வர்றதுனால அழகா நீங்க என்ன பண்ணலாம், அந்த தாத்து அண்ட் டெரிவேட்டிவ் வச்சுண்டு அந்த 3 ஃபார்ம்ஸ் பிரதம புருஷாது மாத்திரம் நீங்க எழுதி பார்த்து ஓவர் த வீக்கெண்ட் எழுதி பார்த்துட்டேன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் வந்து கொஞ்சம் ஈஸியா மனசுல விழும். ஓகேவா? சோ இப்போ வந்து we will go to the next lesson, 13th lesson. என்ன இப்போ ஏதாவது கொஞ்சம் இதுவா இருக்கா, இல்ல ரொம்ப இது ஒண்ணும் புரியாத மாதிரி இருக்கா? அந்த ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, அது திருப்பி சொல்ல முடியுமா? எது எது சொல்லுங்க. On the first page when you said you add akarantaka in the middle. ஆமா ஆமா ஆமா, அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. ஓகே. அதாவது இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ்னாலே தாத்துக்கு முன்னால இந்த ஆகமா அப்படின்னு சொல்லுவோம். ஆகமானாக்கா தட் இஸ் அகாராவை வந்து நம்ம முன்னாடி சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம ப்ரிஃபிக்ஸ் தாத்துல வருதோ அதே மாதிரிதான் எல்லா பாஸ்ட் டென்ஸ் வெர்புக்கும் நம்ம வந்து பின்னால வந்து எப்படி அந்த 9 ஃபார்ம்ஸ் இருக்கோ அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நம்ம பிரசன்ட் டென்ஸ் உத்தம புருஷால எல்லாத்துலயும் அந்த ஆ சேர்த்து தானே சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அது நடுப்புற சேர்க்கிறோம். இதுல வந்து இந்த தாத்துக்கு முன்னால அகாரா சேர்க்கணும். சோ இப்ப பட்டு தாத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ பட்ட இஸ் த டெரிவேட்டிவ். இப்ப அந்த முதல் வந்து தக்காரா, சோ பட்டா டெரிவேட்டிவோட அந்த தக்காரா சேர்த்தா பட்டக்கார். அதுக்கு முன்னால அகாரா சேர்த்து அப்பட்டர் அப்படின்னாக்க ரெட் அப்படிங்கிறார். இப்ப பத் தாத்து ஃபால் அப்படின்னு டு ஃபால் பத்த இல்லையா, பத்த தீ அதுல நம்ம பார்த்துட்டோம், ஹி ஷி இட் ஃபால்ஸ். சோ அதுக்கு அதே மாதிரி பத்தோட இதுல வந்து முதல்ல அதே போல ஏகவச்சனம்ல பிரதம புருஷ தக்காரா இல்லையா. சோ பத்த பிளஸ் தக்காரானா பத்தத்து, முன்னாடி அகாரா சேர்க்கணும். சோ அப்பத்தத். சோ அப்படித்தான் வரும் எல்லா தாத்துக்கும். சப்போஸ் இங்க வந்து பிரிஃபிக்ஸோட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து பிரவாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரவாக ஐ டேக் த லெசன்லயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேனே. இப்ப பாத்தீங்கன்னா அனுசரதி நம்ம பார்த்தோம். அனு இஸ் தி உங்களுக்கு what do you say prefix சர், அனுசர அப்படிங்கிறது தான் வரும். அப்போ அதுக்கு பார்த்தேன்னாக்க இந்த உகாராக்கு முன்னாடி அனு பிளஸ் அது சேர்த்துட்டு சர அப்படின்னு சேர்ப்போம். அப்போ உ பிளஸ் ஆ வந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து
அதனுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னு வரும். ஸோ அனேசரதி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த ஜாயினிங் ரூல்ஸ் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனா மெயின் என்னன்னாக்க உங்களுக்கு எனி தாத்து ப்ரெஃபிக்ஸ் இருந்தா கூட, ஒரு ப்ரெஃபிக்ஸ் இருந்தாலும் சரி, 2 ப்ரெஃபிக்ஸ் இருந்தாலும் சரி, அத தனியா வச்சுட்டு தாத்துக்கு முன்னாலதான் இந்த அகாராங்கிறத சேர்க்கணும். சோ அந்த மாதிரி நீங்க ஒரு தாத்துவும் நம்ம படிச்சதுல வந்து இதே போல நீங்க பிஃபோர் அகாரா போட்டுக்கோங்க, தாத்துவோட டெரிவேட்டிவ் போட்டுக்கணும், அண்ட் பிரதம புருஷால தகாரா தாம் அன்னு, இதுதான் 3 இது அந்த ஃபார்ம் அதனோடது. அந்த ஃபார்ம்ல நீங்க கொஞ்சம் எழுதி பார்த்துட்டதுனாலே உங்களுக்கு அந்த வேர்ப் எப்படி அரைவ் ஆகும் பாஸ்ட் டென்ஸ்ல அப்படின்னு. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து செட்ல நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பார்க்க தெரியறதுன்னு தெரியல. ஏன்னா அபவத் அப்படிங்கறச்சே அபவதாம், அபவன், அபவஹ, அபவதம், அபவத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் சின்னதா கொஞ்சம் ஒரு ஃபியூ இது நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போடல, அப்புறம் நோட்ஸ் அனுப்ப முடியாம போயிடுமேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப்ட் இட். ஸோ நீங்க இந்த ப்ரிஃபிக்ஸ் இது அந்த சேஞ்சிங் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த இன்வா வையா அதெல்லாம் பின்னாலதான் வரப்போகுது. நம்மளுக்கு மெயினா வர்றது இந்த முன்னாடி சேர்த்து அந்த 3 ஃபார்ம்ஸ், அந்த தகாரா தாம் அன்னு, அதே போல விசர்க்கம் மத்தியம புருஷால தம் த அம் வ ம உத்தம புருஷாது, இதுதான் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். இது அந்த தியரி வந்து ஏன்னா பின்னால ஏதாவது ஒரு பாடத்துல ஒன்னொன்னா சிலது எடுப்பாங்கிறதுனால இட் கம்ஸ் அண்டர் திஸ் டாபிக்ன்றால நான் இந்த நோட்ஸ் கொடுத்துட்டேன். அதனாலதான் பின்னால இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கிறது வந்து இப்போ அவசரமா நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். இந்த 2 விஷயங்கள் மாத்திரம் தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஃபார்ம்ஸ் 9 ஃபார்ம்ஸ் இந்த வேர்ட்ஸ்ல எப்படி ஆட் ஆகுதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து அந்த அஸ் தாத்துவோடது, அந்த கிரு தாத்துவோடது உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள்ஸுக்கு இங்க டேபுலர் காலம்ல உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதை வச்சிருந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மீதி நம்ம சின்ன சின்ன எல்லா தாத்துஸ் நம்ம இது வரைக்கும் படிச்சதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி உங்களுக்கு வந்ததுன்னா அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல போ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வி வில் இல்ல நானே வந்து சிலதுல ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி ஸ்பெஷலா டிஃப்ரெண்டா இருக்குன்னா அதனுடைய ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். சோ தட் இது வந்து மெயினா வந்து இந்த எக்ஸாம்பிள்ல இருக்க மாதிரி உங்க தாத்துஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா. மீதி அந்த ப்ரிஃபிக்ஸஸ் நிறைய சேஞ்சஸ் எப்படி சந்தி ரூல்ஸ்ல ஆறுதுங்கிறது ரொம்ப நீங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்க வேண்டாம். பட் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்கேஸ் தேர் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஃபார் தட் வேர்ப், தாத்துக்கு முன்னாலதான் சேர்க்கணும். சரியா? அது மாத்திரம் மைண்ட்ல வச்சுட்டேன்னா போதும். ஓகே, கொஞ்சம் ஏதாவது ஏறின மாதிரி இருக்கா? ரொம்ப அப்படியே இதுவா இருக்கா? பிளாங்கா? இல்ல பிராக்டிஸ் வந்துரும். ஓரளவுக்கு புரியுது. பட் பிராக்டிஸ் பண்ணதான் வரும். பட் பேசிக் ஒரு இது வந்து ஒரு ஃபார்முலா வட்டம் கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணதான் வரும். ஆமா. சோ அந்த அதுலயும் நாம சொல்ற மாதிரி மெயினா அந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, தகாரா தாம் அன்னுட்டு எப்படி வந்து தீ தகா அந்தி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த 3 நீங்க மெயினா நீங்க வந்து ஏன்னா நிறைய நம்மளுக்கு வர்றது வந்து பிரதம புருஷாவுடைய வேர்ப்ஸ் தான் வருது. அதனால யூசேஜ்லயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதுதான் ஜாஸ்தி வரும். அதனால நீங்க பயப்படுறதுக்கு இல்ல. இது எப்படி வந்து நம்ம முதல்ல தீ தகா அந்தி கூட நம்மளுக்கு புரியல இல்லையா, தகா எதுல வரும், அந்தி என்ன பகுவச்சனமா த்விவச்சனமான்றது நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு குழப்பத்துல தானே இருந்தோம் இல்லையா. சோ பை பிராக்டிஸ் மறுபடியும் நம்ம சொல்லி 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 நம்ம வந்து ஓகே இது வந்து தீனாக்கா அப்ப வந்து பகுவச்சனம்க்கு என்ன வரும் அப்படின்னு திருப்பி நம்ம கேட்டு ஒவ்வொரு கிளாஸ்ல திருப்பி சொன்னதுனால நம்மளுக்கு இப்போ அந்த பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் மனசுல. சோ பை பிராக்டிஸ் யூ வில் கெட் இட். அதனாலதான் நான் வந்து இந்த ஓவர் த வீக்கெண்ட் நீங்க அந்த தாத்துஸ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலா இத அடுத்த லெசன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஐ தாட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டோம்னாக்க உங்களுக்கு அந்த சண்டே கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. இன்ஃபேக்ட் ஒன் மோர் சஜஷன் ஆல்சோ ஐ வுட் லைக் டு சே. இப்ப நீங்க எப்படி நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணாட்ட கூட நம்ம ரெக்கார்டிங்க வந்து நான் இமீடியட்டா நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த சேம் டே வந்து நீங்க நைட் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கச்சு அதை சும்மா ஆன் பண்ணிட்டேன்னா யூ கேன் ஹியர் இட்.
ஏதோ நைட் ஏதோ டின்னர் இது ரெடி பண்றச்சே கொள்றச்சே கூட வந்து வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கச்சே கூட அப்படியே அதை ஆன் பண்ணி அந்த ஆடியோவா நீங்க கேட்டுட்டேன்னாக்க you will know the essence of that day's teaching. So அன்னைக்கு என்னென்ன நடந்ததுங்கிறது காதுல மறுபடியும் உங்களுக்கு ஆகும். அதே போல மார்னிங்கும் ஒரு தடவை வந்து மறுபடியும் அதே ரெக்கார்டிங் ஒரு தடவை போட்டு நீங்க வேலை பண்ணும்போதே போட்டு விட்டு வேலை பண்ணிட்டு அதை காதுல வாங்கிட்டேன்னாக்க ஒரு 2 தடவை நீங்க ஆடியோலயே தட் இஸ் லிசனிங் மாத்திரம் நீங்க பண்ணிட்டேன்னா கூட அந்த வாட் எவர் யூ ஸ்டார்ட் தட் டே அது கொஞ்சம் மைண்ட்ல உங்களுக்கு திருப்பி 2 தடவை கேட்கறதுனால என்ன ஆகும், கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி பெட்டரா இருக்கும். இன் தட் கேஸ் அப்புறமா நீங்க ஒரு மத்தியானம் போதுல ஏதாவது கொஞ்சம் ஒரு half an hour 40 minutes நீங்க வச்சுட்டு நீங்க படிச்சு பார்க்கணும், ரிவைஸ் பண்ணிச்சு, இட் வில் பிகம் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அவ யூடியூப் பண்றச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்படி கிளாஸ் போஸ்டிங் நான் கொடுக்கறதுனால அதை நீங்க வந்து ஒரு 2 தடவை நீங்க ஆடியோவாவே நீங்க வந்து கேட்டு உபயோகப்படுத்தினாக்க நீங்க ஒரு தடவை உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆடியோவா கேட்டுட்டேன்னாக்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப வந்து படிச்சு பார்க்கறச்சே கொஞ்சம் 2 தடவை நம்ம கேட்டுட்டோம் கிளாஸ்லயே இது பண்ணதுக்கு, அதனால அந்த ஃபெமிலியாரிட்டி வரும். அந்த ஃபெமிலியாரிட்டி வந்து ஒரு தடவை நீங்க படிச்சு பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் எழுதுறது கொஞ்சம் சௌகரியமா போயிடும். அனாலிசிஸ் எழுதுறதோ இல்ல எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல அந்த அந்த விபக்திஸ் அந்த ட்ரை பண்ணணும் அப்படின்னாலோ எல்லாமே வந்து கொஞ்சம் இட் வில் பி லிட்டில் பிட் கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு ஆகமம் வந்தா அது கண்டுபிடிக்க முடியாது. டபுள் ஆகமம் வரும்போது அது ஏகாரமா போறதா ஊக்காரமா போறதா அந்த டிஃபரன்ஸ். அல்ல அது 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 கொஞ்சம் பழக்கத்துல அப்புறமா தான் தெரியும் அந்த சந்தி ரூல்ஸ் படிக்கிறச்சு. சோ அந்த மாதிரி 1-2 டிஃபிகல்ட்டா இந்த தாத்துஸ் இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புறேன் நானு. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பாஸ்ட் டென்ஸ்க்கு நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நானும் வந்து லெசன்ஸ் செக் பண்ணிட்டு ஏதாவது அந்த சந்தி ரூல்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும்னாக்க அது எப்படி வருதுங்கிறதுக்கு அதனுடைய ஆன்சர் என்னன்னு எழுதி அனுப்புறேன் நான். சோ தட் இப்ப இனிஷியலி அதாவது நம்ம ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் படிக்க போறது இல்ல, அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து அந்த யூசேஜ் வந்து ஏன் இப்படி வந்தது அப்படின்னு திடீர்னு நம்ம அது ஸ்டக் ஆயிட்டோம்னாக்க நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுலயோ இல்ல அந்த வார்த்தைகள் எதனால அப்படி வருதுங்கிறதையோ we will become ஒரு ஸ்டாப் ஆயிடும் நம்மளுக்கு ஃபர்தரா நம்மளுடைய படிக்கிறது. சோ நம்மளோட இது என்ன, அது என்னத்தினால அப்படி வருதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அர்த்தமும் புரிஞ்சுக்கணும். சோ அந்த யூசேஜ் வந்து ரொம்ப டீப்ல ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னாக்க நம்ம வேற நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன, நம்மளுடைய ஸ்லோகங்கள்ல ஒரு திடீர்னு ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி அங்க யூசேஜ் வருது ஒரு ஸ்லோகத்துல, தட் டைம் வந்து நம்மள ஈஸியா ஐடென்டிஃபை, ஓ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல அப்படி வரும், பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு எப்படி சொல்றா, இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல திங்க் பண்ணிருக்கா அதனாலதான் வந்து இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்ப வந்து இந்த கிராமருடைய மினிமம் இது வந்து அப்ப நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே மீனாட்சி மேடம் ஒரு நிமிஷம். அந்த ப்ரீவியஸ் லெசன் இந்த 12th லெசன்ல இந்த ஒரு கஸ்தாம் கயா உத்பாதயத்தின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன மீனிங் புரியல. அந்த புஸ்தகம் அந்த துவாதச பாட்டக இன்ஃபன்ட்ரி சும்மா அந்த கொஸ்டின் ஆன்சர்ல லாஸ்ட் பட் ஒன் கஸ்தாம் கயா உத்பாதயத்தி அவருக்கு என்ன மீனிங் தெரியல. கஸ்தாம்னா என்னன்னு புரியல. லாஸ்ட் பட் ஒன் கடைசிக்கு முதல்ல இல்ல அது புரிஞ்சுது. அது இல்ல லெசன்ல அது எந்த இடத்துல வருதுன்னு அது பார்த்துட்டு இருக்கேன். உத்பாதயத்தின் இந்த கடைசியில எனக்கு முன்னாடி வருது இமாம் குஞ்சிகையா உத்தாடயதி குஞ்சிகையா அதுக்கு குஞ்சிகையா அதாவது என்னன்னா அவ வந்து கையானாக்க வந்து எதால என்ன இப்போ வித் 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 வாட் இப்ப எப்படி நம்ம வித்துக்கு வந்து சீத்தையா அப்படின்னு எல்லாம் வருது இல்லையா, அப்ப இங்கேயே குஞ்சிக்கையா தானே இருக்கு ஆன்சர்ல வித் த கீங்கிறதுக்கு. சோ அதுக்குதான் கையா வித் வாட் ஓபன்ஸ் உத்தாட்டயத்தினா ஓபன்ஸ் இல்லையா. சோ கஸ்தாம்ங்கிறது வந்து இப்ப இந்த இமாம்னு இருக்கு இல்லையா, அதாவது ச இமாம் அந்த என்ன சொல்றது சஹாங்கிறது வந்து நம்ம இந்த பாக்ஸ பத்தி ரெஃபர் பண்றது, இமாம்ங்கிறது வந்து அந்த இதம் சப்தம் இந்த பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வருது இல்லையா. சோ
சோ அததான் கஸ்தாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஸ்டின்ல கொடுத்திருக்கா. கொஸ்டினா எந்த எதால வித் வாட் தே ஆர் ஓப்பனிங் அப்படின்னு. சோ அப்ப வந்து ஆமா, சோ இமாம் குஞ்சிகையா உத்தாடயதி. ஆல்மோஸ்ட் அதாவது இந்த சென்டென்ஸ் இருக்கிறதான் வந்து கொஸ்டின்ல வந்து மாற்றுவா. ஆமா, எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து நான் ஏன் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப டீல் பண்ணலன்னா, இது வந்து எக்ஸாம் காராளுக்கு தான் அவ வந்து இது பண்ணுவாவா. ஏன்னா அவளுக்கு வந்து சம்ஸ்கிருதம் படிக்கணுமேங்கிறதுக்காக வந்து அவ எக்ஸாமுக்கு பண்றவாளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடாது, பாஸும் போட்டுணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லிட்டரலி பாத்தீங்கன்னாக்க இட் வில் பி டிட்டோ ஆஃப் தி லெசன் சென்டென்ஸ். அதுல ஏதோ ஒரு வார்த்தை தான் நம்ம இப்ப நான் லைக் ஐ டோல்ட் யூ கயானாக்க குஞ்சி கயா. ஹிந்தியில கியோன் கீன்னு வரும். ஹிந்தியில கியோன் கீ ஒரு கொஸ்டின் எப்படியே ஆன்சர் ஆயிடுச்சு கியோன் அப்படின்னு பதில் எழுதுவோம். அதே மாதிரி. சோ அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து இமாம் குஞ்சி கயா உத்தாடயதி இதை எழுதிட்டாக்கா 5 மார்க். அந்த ஒரு வார்த்தை நீங்க படிச்சு வச்சிருந்தாக்க அந்த குஞ்சிகையாங்க எழுதிட்டேன்னா 5 மார்க். அந்த மாதிரி வந்து ஒரு இத்தனை லெசன்ஸ் இந்த புஸ்தகத்துல இருக்கு, ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8 கேள்விக்கு நீங்க இது மாதிரி ஒரு வார்த்தை போட்டேன்னா 5 மார்க் 40 மார்க் பாஸ், பரீட்சை பாஸ். நீங்க கிராமர் படிக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு, கீதா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். இது பிளைண்டா வந்து இது பண்ணிட்டா. ஏன்னா ஜஸ்ட் அதுவும் எதனாலன்னா ஒரு பீரியட்ல வந்து சம்ஸ்கிருதம் வந்து இட் வாஸ் சோ எவ்ரிவேர் இட் வாஸ் தட் வாஸ் தி ப்ரிடாமினன்ட் லாங்குவேஜ். எல்லாரும் ஒருத்தர் சம்பாஷணை பண்ணிக்கிறதாகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வந்து அதுலயே இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த இங்கிலீஷ் டாமினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே என்ன சொல்றது, they started divide and ruleங்கிற மாதிரி பண்ணி அப்படியே சம்ஸ்கிருதத்தை வந்து இப்ப உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளே உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் டிஃபைன் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆஹா ஓஹோன்னு ரிசர்ச் பண்ணி எழுதுறா. 64,000க்கு மேல இது வந்து வேர்ட்ஸ் வந்து இப்படி இதுவா பண்ணி வச்சிருக்காளே, செப்பரேட் அழகா பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு எல்லாம் வந்து. அண்ட் இன்னொன்னு பியூட்டி என்னன்னா, இப்ப வந்து இப்ப நம்ம விபக்தியிலேயே சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். பார்த்தோம்னாக்க வந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்து இப்ப ராமா சீதான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க சீதா ராமா சீஸ் அப்படின்னு எதுவும் மாத்தினாக்கா அர்த்தமே மாறிடும் இல்லையா? அந்த மாதிரிலாம் மாத்தினா சென்டென்ஸ் ஃபார்மேஷனே தப்பா போயிடும். ஆனா இதுல அப்படி கிடையாது. ராமக சீதாம் பஷ்யதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சீதாம் ராமக பஷ்யத்தின்னு போட்டாலும் தப்பு இல்ல, இல்ல பஷ்யதி ராமக சீதாம் அப்படின்னு போட்டாலும் தப்பு இல்ல. எல்லாம் அதே மீனிங் தான். ஏன்னா அந்த விபக்தி அதேதான். ஆமா, அது சீதாம்ங்கிறது வந்து முன்னாடி வந்தாலும் அதே 2.1 தான், பின்னாடி வந்தாலும் 2.1 தான். ராமகங்கிறது முதல்ல எழுதினாலும் 1.1 தான், மூணாவது எழுதினாலும் 1.1 தான். பஷ்யத்திங்கிறது பிரதம புருஷ ஏகவசனம், அது எந்த இடத்துல வந்தாலும் அதேதான். சோ அந்த அளவுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து நீங்க வார்த்தைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தினா கூட அர்த்தம் மாறாது. அந்த அளவுக்கு அவ டிஃபைன் பண்ணிருக்கா. சோ இந்த ஒரு லாங்குவேஜ் அவ வந்து ஒரு பீரியட்ல அவளுடைய இதை ப்ரமோட் பண்றதுக்காக வந்து இது பண்ணி விட்டுட்டா. சோ அதனால வந்து இப்ப மறுபடியும் எல்லாரும் கத்துக்கணுமே அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதா வச்சு அவ வந்து எக்ஸாமுக்கு வச்சு ஏதோ கொஞ்சம் அப்படி பாஸ்ன்னு வந்ததுனாக்கா நான் ஒரு லெவல் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் படிப்பேன். அப்போ ஆர்வம் வரும். அப்ப கொஞ்சம் கிராமரும் அப்படி கத்துக்கலாமே அப்படிங்கறப்பல வச்சிருக்கா. சோ அதனாலதான் நான் வந்து நாங்க ஜென்ரலா வந்து இந்த இதை வந்து ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் இஸ் நாட் தி கிரைட்டீரியா. நமக்கு வந்து அந்த லெசனுடைய அனாலிசிஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுல இருக்கிற நம்ம யூசேஜஸ் வந்து என்ன விபக்தி, என்ன கிராமர்ல வருது, என்ன தாத்து வருது, பிரசன்ட் டென்ஸ் வருதா, பாஸ்ட் டென்ஸ் வருதா. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கமாண்டிங் அண்ட் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு விதமான யூசேஜஸ் இருக்கும். சோ அது ஒரு 9 ஃபார்ம்ஸ் இருக்கு. எப்படி நம்ம வந்து இந்த பரஸ்மை பத்தியிலேயே வந்து லட்டுல காராக்கு எப்படி பார்த்தோமோ அதே போல இப்ப லங்குக்குன்னு பாத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லோட் அப்படின்னு அது வந்து என்னன்னாக்கா ஆர்டர், கமாண்ட், ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவா மாத்தின்னு. சோ அது ஒரு விதமான 9 ஃபார்ம்ஸ். அது மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அந்த மாதிரி அழகா கொடுத்திருக்கா.
சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்த நம்மளுடைய பர்பஸ் வந்து சும்மா வந்து ஒரு எழுதி பாஸ் மார்க்குங்கிறதுக்காக நம்ம படிக்கல. நம்ம படிக்கிறது வந்து இதோடைய அர்த்தம் புரியணும். அர்த்தம் புரியணும்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த கிராமர் அண்ட் யூசேஜோட அந்த வேர்டு யூசேஜ் நம்ம ஃபுல்லா புரிஞ்சுட்டாதான் we'll be able to understand. அந்த பர்பஸ்ங்கிறதுனால ஜென்ரலா நாங்க வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் போர்ஷனை விட்டு விடுறது. அதனாலதான் எக்ஸசைஸ்ல இருந்து பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்துல படிச்சது விபக்தி, இது தத்து சப்தம், இதம் சப்தம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து த்விவச்சனம், பகுவச்சனம், அந்த மாதிரி இதெல்லாமே தான் எக்ஸசைஸ்ல வரும். சோ அது வந்து it will give us a practice to understand. அதுதான். ஓகே மேடம், thank you. இது வார்த்தை சில சமயம் இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் சரியா எழுத மாட்டேங்கிறேன், அதுக்காக தான் இல்ல அது கொஞ்சம் அந்த பிரிண்டிங்ல வந்து கொஞ்சம் என்ன, அதாவது என்ன சொல்றது, பீயிங் a neglected language, அத வந்து பிரிண்டிங்கும் நிறைய பண்ணிருக்கல. இல்ல பிரிண்டிங் நிறையவே பண்ணிருக்கல. ஏன்னா இந்த அட்லீஸ்ட் நீங்கள்லாம் பண்றச்சே நிறைய பேருக்கு புக்ஸ் கிடைச்சி கொடுத்து, நாங்கள்லாம் ஒரு 8 months பேக் எல்லாம் இது பண்றச்சே வந்து ரொம்ப புஸ்தகமே இருக்கல. சோ நிறைய பேர் நாங்க என்ன பண்ணோம், பிடிஎஃப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு. இப்போ பார்த்தோம்னா என்னோடது வந்து இந்த பிரிண்டட் ஷீட் தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் அதுல என்னன்னாக்க யூ ஹாவ் லாங்கர், கொஞ்சம் பிரிண்ட் கொஞ்சம் பெருசா நம்ம எடுக்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம நோட்ஸ் எழுதிக்கிறதுக்கு அந்த பேப்பர்ல கொஞ்சம் நம்மளுக்கு இடமும் இருக்கும். சோ அது ரெண்டு விதத்துக்கும் ஹெல்ப் ஆகும், அதுக்காக பண்ணிடுறது. அது கொஞ்சம் இருக்கும். ரொம்ப மறந்து போறதோ இந்த நாவெல்லாம் மாத்தி போட்டுடுறேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஸ்மட்ஜான மாதிரி ஆயிடும். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. மீனாட்சி வரலையோ இன்னைக்கு? ஓகே. உஷா பட் glossary படிக்கிறீங்களா? நக்ஷத்ரம் என்ன ரூபாணி? அகாராந்தः नपुंसकलिङ्ग नक्षत्र शब्दः. சோ வனல் சப்தவத்து. ஓகேவா? சோ ஸ்டார், நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்டார் அதான் மீனிங். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா யதா அப்படிங்கிறது இன்டிக்ளைனபிள். சோ நோ ரூபாணி. சோ யதாங்கிறது வென் அப்படின்னு அர்த்தம். ததானு இன்டிக்ளைனபிள், தென். கதா அப்படின்னு இன்டிக்ளைனபிள், வென். எப்படி நம்ம யத்ர தத்ர எல்லாம் பார்த்தோம் இல்லையா, குத்ர, அதெல்லாம் அந்த மாதிரி யதா ததா கதா, இது மூணு வந்து இன்டிக்ளைனபிள், வென், தென் அப்படிங்கிறதுக்கு. நீங்க ரெண்டு இது தப்பா போட்டிருக்காளே. அதாவது எஸ், இது நானும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த யதாக்கும் கதாக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ரெண்டும் வென்னுனா கூட இந்த கதாங்கிறது மாத்திரம் குவெஸ்சன் எப்போங்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து அது பண்ணப்போ அப்படி பண்ணிட்டுன்னா இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம சில சென்டென்ஸ் சொல்லுவோம். when it is like this will happen அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூசேஜுக்கு யதா ததா வரும். when the bus comes he got in அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றச்சே அங்க வந்து யதாவும் ததாவும், then he got inside அப்படின்னு அப்ப யதா ததா வரும். இங்க வந்து when did you go அப்படின்னு கொஸ்டினா நம்ம கேட்போம் இல்லையா, அப்ப வந்து இந்த கதா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? சோ அததான் ரெண்டு வென்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்கிலீஷ்ல ரெண்டும் வென்னு தான். This is one more example of how defined is சம்ஸ்கிருதம்ங்கிறதுக்கு. வென்னுங்கிறது வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா when this happens this will happen, then it will happen அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சென்டென்ஸ்லயும் அது when அப்படின்னு கொஸ்டினா கேட்கறதுக்கும் அதே when தான். ஆனா அர்த்தம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னால இங்க பாருங்க ரெண்டுக்கும் தனித்தனி வார்த்தைகள். அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? ஓகே. அதே போல அடுத்தது பார்த்தேன்னாலும் து, இந்து. ஆமா, ரெண்டுமே வந்து பட் அப்படிங்கிற மீனிங் தான். ரெண்டுமே இன்டிக்ளைனபிள். இதுல நிறைய இன்டிக்ளைனபிள் வேர்ட்ஸ் வருது. ந அப்படிங்கிறது நாட் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அதே போல நம்ம அன்னைக்கு வினான்னு கூட பார்த்தோம், அது வித்தவுட்டுக்கு வந்தது. பத் அப்படிங்கிறது லைக்.
சோ இந்த இன்டிக்ளைனபிள் வேர்ட்ஸ் கூட நீங்க தாத்து மாதிரி செப்பரேட்டா ஒரு ஷீட்ல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டேன்னாக்க, ஏன்னா இது அடிக்கடி யூசேஜ்ல வந்துட்டு இருக்கும், அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் சரி, இப்ப நானும் என்ன நினைச்சேன்னாக்க, இந்த தடவை வந்து இந்த லெசன் எப்படி முடிக்க முடியாது. ஸோ ஃபார் அ சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொடுத்து அது வந்து சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு எழுத வருதா பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. ஸோ தட் இதெல்லாம் எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு, பிளஸ் இந்த வீக்கெண்ட் டைமும் உங்களுக்கு அதை டைம் எடுத்து கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஃபியூ சென்டென்சஸ் தான் வந்து அப்புறமா ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க, பிரகாஷந்தே. பிரகாஷந்தேங்கிறது வந்து வர்புக்கு, அது வந்து ஆத்மனே பத்தி. சோ பிர இஸ் ப்ரெஃபிக்ஸ், காஷ் அப்படிங்கிறது தாத்து. சோ டு ஷைன்ங்கிறது மீனிங் வரும். காஷங்கிறது வந்து டெரிவேட்டிவ் வச்சு பிரகாஷ அப்படின்னு ஆகும். சோ பிரகாஷந்தேங்கிறது வந்து உங்களுக்கு ஆத்மனே பத்தியில பகுவச்சனம் இல்லையா, தே இதே அந்தேன்னு வந்திருக்கு இல்லையா, அதனால பிரகாஷந்தேனா பகுவச்சனம், பிரதம புருஷ பகுவச்சனம். ஓகே, அடுத்ததும் அட்ஜெக்டிவ், அதாவது ஆவ்ருத்தே. ஆவ்ருத்தேங்கிறது அட்ஜெக்டிவ். இங்க வந்து நபும்சக லிங்கத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்காவா, கவர்டு வித் அப்படிங்கிற மீனிங்க்கு வருது. அடுத்தது படிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இத்தனை நாள் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்வராட்சராணி இதுலதான் வந்து நம்மளுக்கு பார்த்துப்போம். வந்து எல்லாமே உங்களுக்கு எண்டிங் பார்த்தீங்கன்னாக்க வந்து அகாரா, ஆகாரா, இகாரா அந்த மாதிரிதான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எண்டிங் வந்து சகாரா இல்லையா, நபஸ் அப்படின்னா சகாரா. சோ இது வந்து கான்சனன்ட் இல்லையா, வெஞ்சனாட்சராணியில எண்டாருது. இதனுடைய விபக்திகளாமே கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். சோ அதனுடைய அத்தனை டீட்டெயில்ஸும் படிச்சுக்கோன்னா எண்டிங் வித் சகாராந்தக அப்படின்னு மாத்திரம் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். சோ நபஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கை. ஓகே, அடுத்தது வந்து அகைன் வந்து ஆத்மனே பத்தி. அஸ்தம் அஸ்தம் ஆயத்தே ஆயத்தே ஆயத்தே. சோ இதுல ஆக்சுவலா வந்து இந்த அஸ்தம்ங்கிறது வந்து நம்ம அஸ்தமிக்கிறதுன்னு சொல்றோம், அந்த இது அயத்தே அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் தாத்துல வருது. ஐ அகாரா பிளஸ் யகாரா. சோ இந்த யாருடைய கீழே வந்து கிராஸ் போட்டு இந்த ஹாஃப் யா சொல்லுவோம் இல்லையா, ஐ அப்படிங்கிறது தான் தாத்து. ஐய அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். சோ இது வந்து ஆத்மனே பத்தி பிரதம புருஷ ஏக வச்சனம் தான், தே இசே அந்தேல வருது இல்லையா. சோ தே, சோ அயத்தே. சோ அஸ்தம் அயத்தே அப்படின்னா இந்த சூரியன் வந்து மறையறது இல்லையா, அஸ்தமம் ஆறுதுன்னு சொல்றோம் இல்லையா, அஸ்தமம் ஆறுது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதுக்குத்தான் இந்த வார்த்தை. செட்ஸ்ன்னு வந்து தனியா ஒரே ஒரு வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கா. பட் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், அஸ்தமம் ஆறுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அஸ்தம் அயத்தே, ஆறுது அப்படின்னு சொல்றோம். அததான் அயத்தே அப்படின்னு இதுல வருது. சோ கிட்டத்தட்ட சில நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்த்தா தமிழ்ல வந்து கொஞ்சம் ஒத்து போகும் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு. ஓகேவா? அடுத்தது தாரம். தாரம் என்ன ரூபாணி? அகாராந்தக நபும்சகலிங்க தார சப்தஹ. தார சப்தஹ, தாரம். சோ நட்சத்திரமும் நம்ம வந்து மேல பார்த்தோம் ஸ்டார்னு, தாரம் அப்படிங்கறதும் ஸ்டார். ரெண்டு ஒரே இதுக்கு நட்சத்திரம் தாரம் ரெண்டுமே நபும்சக லிங்கம் தான். இதுவும் வன சப்தவத்து தான் வருது. அடுத்தது வ்யோமன். வியோமன், இதுவும் அகெயின் உங்களுக்கு நபஸ் மாதிரி பார்த்தேன்னாக்க அது வியஞ்சனாட்சராணி இல்லையா, கான்சனன்ட்ல முடியறது. நகாராந்தக, நகாராந்தக நபும்சகலிங்க வியோமன் சப்தக. சோ இதுவும் வந்து இட்ஸ் a different one. இது வந்து இதுக்கு அந்த விபக்திகள் உண்டு, இட் will be different. அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஹரிவத். ஹரிவத். ஹீரவத். 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 ஓகே, ஹீரவத். இது இன்டிக்ளைனபிள். சோ ஹீரன்றது வந்து உங்களுக்கு டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரன்னு சொல்லுவோம். சோ நம்ம எப்படி சப்தவத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வத் அப்படிங்கறது லைக் அப்படின்றது அர்த்தம் தான். சோ ஹீரவத்னா லைக் டைமண்ட் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. ஓகே, தன்யவாதம் அம்மா.
லக்ஷ்மி இருக்கேடா? எஸ் மேம். இப்ப நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது ஆத்மநேபதி, அதாவது தியோதந்தே. தியோ அதாவது தகாரா, மூணாவது தா இருக்கு இல்லையா, அதுவும் யகாரா சேர்ந்தாக்க அந்த மாதிரி எழுதுறதுக்கு காம்பினேஷன் தியோதந்தே அப்படிங்கிறது அந்த ஆத்மநேபதி வேர்டு. தியோதுத், தியுத் அதாவது அந்த தகாரா பிளஸ் யகாரால வர்ற அந்த சேம் போட்டு உகாரா, உகாரா மாத்திரா. சோ துத் அது தாத்து. தோத, தியோத அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். சோ தியோதந்தேங்கிறது வந்து ஆத்மநேபதியில பகுவச்சனம், அந்தே அப்படின்னு வருது இல்லையா, ஷைன். அடுத்தது படிங்க. சந்திரிகா. சந்திரிகா என்ன ரூபாணி? चंद्रिका सीतावत् शब्दवतु. आमा. सो आकारांत. ओकेवा? आकारान्तः स्त्रीलिङ्गः चंद्रिका शब्द. सो मूनलाइट அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரெண்டு இது விட்டுடுங்கோ. இந்த கடைசிக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, படிங்கோ. சப்தவிம்சதி. சப்தவிம்சதிஹி. சோ இது வந்து நம்ம போன தடவை இந்த நம்பர்ஸ்ல பார்த்தோம். சோ விம்சத் அப்படிங்கிறது வந்து பார்த்தேன்னாக்க 20ன்றது இருக்கும். சோ சப்த அப்படிங்கிறது 7. சோ சப்த விம்சதிஹினா 27. சோ இகாராந்தஹ இல்லையா, இகாராந்தஹல வரும். சரியா? ஸ்ரீலிங்கம். ஓகே. சோ 27. தன்யவாதம். இப்போ நெக்ஸ்ட் இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா கணயாமி அப்படின்னு ஒரு மூன்லைட்டுக்கு அடுத்தது இருக்கு. கணயாமிங்கிறது பரஸ்மை பதியில. சோ இங்க பிராக்கெட்ல ஐன்னு போட்டிருக்கா. ஏன்னா நம்மளுக்கு இந்த மீ அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு தெரியும் உத்தம புருஷ ஏகவச்சனம்ல. சோ கண, கண தாத்து, கணய, கணய டெரிவேட்டிவ். சோ கணயதி, கணயதஹ, கணயந்தி அப்படின்னு. சோ கணயாமினாக்க ஐ கவுண்ட் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சோ கண தாத்து, கணய டெரிவேட்டிவ். இந்த தாத்துஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாரயாமி. பாரயாமி இதுவும் வந்து உத்தம புருஷ ஏகவச்சனம்ல தான் கொடுத்திருக்கா. பிரு தாத்து அதாவது பகாரா, அதுக்கு வந்து இந்த ருகாராவோட சீனு கீழே போடுவோம் இல்லையா, அந்த மாத்திரா. சோ பிரு தாத்து, பாரய இஸ் த டெரிவேட்டிவ். பிரு தாத்து, பாரய இஸ் த டெரிவேட்டிவ். சோ பாரயத, பாரயதி, பாரயதஹ, பாரயந்தி அப்படின்னா வரும். இங்க பாரயாமின்னா ஐ எம் ஏபிள் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தத்துல வந்திருக்கு. அடுத்தது அசங்கியானி. அங்க வந்து இங்கு இருக்கு, செகண்ட் கா இருக்கு. அந்த யா வந்து பார்த்தேன்னாக்கா டச் பண்ணாம கீழே இருந்து கொடுத்துருக்கு. அது எதுக்குன்னா அந்த நா இருக்கு இல்லையா, அது ஹாஃபா சொல்றச்சு, அதுக்கு கூட இது யா வர்றச்சு இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்லயும் எழுதுவா. அதாவது யாவ மேல டச் பண்ணாம கொஞ்சம் கீழே எழுதினா அந்த ப்ரீவியஸ் இது வந்து ஹாஃப் மாத்ரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால்தான் அசங்கியா, இந்த காவும் ஹாஃப், நகாராவும் ஹாஃப், ரெண்டும் ஹாஃப் வர்றதுனால அந்த யா வந்து கீழே இருந்து டச் பண்ணாம எழுதும். சோ அசங்கியானி. சோ அட்ஜெக்டிவ். சங்கியானி அப்படிங்கிறது வந்து தட் குட் பி கவுண்டட் நம்பர்ஸ் அப்படின்னு சங்கியா அப்படிங்கிறது. அசங்கியானினா கவுண்ட்லெஸ் அட்ஜெக்டிவ். இது இங்க வந்து நபும்சகலிங்கத்தோட இது வருது. அதனாலதான் அட்ஜெக்டிவ் கேன் கம் வித் எனி புல்லிங்காக்கு வரலாம், ஸ்ரீலிங்கில வரலாம். இங்க இந்த லெசன்ல எந்த லிங்கோட வருதுங்கிறதுக்காக தான் பக்கத்துல வந்து அந்த என்ஓ எஃப்ஓ இல்லைன்னா அந்த புல்லிங்கனாக்க எம்னு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதுக்காக தான் இந்த லெசன்ல எந்த கனெக்டட் வேர்போட அது வருது அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்திருக்கா. அஸ்வின் யாதீனி அப்படின்னா இதுவும் அட்ஜெக்டிவ். அதாவது அஸ்வினி அப்படிங்கிறது நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியும். அஸ்வின்யாங்கிறது வந்து சேர்த்து போடுச்சு. ஆதி அப்படின்றது நம்ம ஆதி அந்தம்னு சொல்றோம், ஸ்டார்டிங். சோ பிகினிங் வித். சோ பிகினிங் வித் அஸ்வினி அப்படிங்கிற அர்த்தத்துல இது வருது. கடைசியில பாருங்க
கரோஷி. இப்ப இந்த கிரு தாத்து இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த கிரு தாத்து பரஸ்மை பத்தியில உத்தம புருஷ மத்தியம புருஷால ஏக வச்சனமுக்கு சோ கிரு தாத்து சோ மத்தியம புருஷ ஏக வச்சனம்ல கரோஷின்னு இருக்கும். இன்னைக்கு அந்த பாஸ்ட் டென்ஸ் இதுல கிரு தாத்து எழுதினதுல பார்த்தேன்னா இருக்கும். சோ யூ கிருங்கிறதே வந்து டு டூ அப்படிங்கிற அர்த்தம். சோ யூ டூ அப்படிங்கிற அர்த்தத்துல கரோஷிங்கிறது வந்துருக்கு. சோ இந்த கிளாசரி வரைக்கும் கொஞ்சம் நீங்க புது புது வார்த்தைகள் இருக்கு, அதையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது லெசனுக்கு பார்ப்போம். தேவசேனா எண்டு ஸ்லோகம் இருக்கா? தேவசேனா எண்டு ஸ்லோகம் இருக்காமா உங்கள்கிட்ட? இல்ல மேடம், நான் எனக்கு உடம்பு படிச்சுதான் கிளாஸ் கேட்டு இருக்கேன் மேடம். வேற சரி, ஓகே. எல்லாருமே எடுத்தா ஓகே. ஷியாமளா, ஷியாமளா, லியா, ஓகே. வேதராமன் சார். எஸ் மேடம். என் ஸ்லோகம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு மேடம். படிச்சுடுங்க சார். ஸ்வஸ்தி பிரஜாப்யாம் மஹிமா பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிமஹிம்ஷ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்ய லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர. தன்யவாதः. புனர்மிலாமः. எல்லாரும் கொஞ்சம் இத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மீதி தாத்துஸ்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுக்கறேன், அத சான்ஸ்கிரிட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தன்யவாதம்.